ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் 24வது எபிசோடில் நாம் பார்க்க போவது பிரத்யக்ஷத்தாவனுடைய ஆதாரமே திட பிரதிஞ்சா. நாம் நம்மளை பிரத்யக்ஷம் பண்ணாலும் சரி, இல்லை பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணாலும் சரி, நம்ம வெறுமனே புரிதல் உடையவர்களாக புரிந்து கொள்பவர்களாக மட்டும் இல்லாமல் அன்கண்டிஷனலாக அதை ஏற்றுக்கொள்பவர்களாக மட்டும் இல்லாமல் நம்ம நிரந்தரமான பயிற்சி அட்டென்ஷன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது. இவை அனைத்திற்கும் ஆதாரமாக அஸ்திவாரமாக இருப்பதை பாபா திட சங்கல்பம் என்று கூறுகின்றார். பிரம்மா பாபாவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கின்றோம். சூழ்நிலை அவர் பார்க்கவே இல்லை, பிறருடைய சகயோகத்தை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. தனக்கென்று ஒரே ஒரு நம்பிக்கையில் இருந்தார். பகவானுடைய காரியம் இது, படைப்பினுடைய காரியத்தில் நான் ஓட்டோசோ அர்ஜுன் முதலில் செய்பவனாக இருக்க வேண்டும். முடியுமா முடியாதா, அது எப்படி முடியும் என்றெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. பாபா கூறினார், உடனே ஹாஞ்சி என்று கூறினார். அந்த ஹாஞ்சி என்று கூறுவதன் மூலமாக தான் அவர் அனைத்து சக்திகளையும் பாபாவிடமிருந்து பெற்றார். ஏன்னா மம்மானுடைய சுலோகன் கூட என்ன, ஹுக்குமி ஹுக்கம் பாபா சலாரா. ஒவ்வொரு அடியிலும் கூட ஒவ்வொரு வினாடியும் கூட பாபா தான் நம்மளை வழி நடத்துகின்றார் என்ற அனுபவத்தின் மூலமாகத்தான் அவங்க பிரம்மா பாபாவுக்கு முன்னாடியே கூட சம்பூர்ணமாக ஆகிவிட்டார்கள். ஆக நாம் கூட இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க வேண்டும். நாம் திடத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த திடத்தன்மையானது முதல்ல சங்கல்பத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்று கூறுவார்கள். புது ஆண்டு பிறக்கும்போது எத்தனையோ பேர் எத்தனையோ ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அதை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 2-3 நாள் கூட பண்ண மாட்டாங்க, ஒரு வாரம் கூட பண்ண மாட்டாங்க, இல்லை சில பேர் ஒரு மாதம் கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் மாறும்போது அவங்களுடைய பழைய ஹேபிட்டுக்கு அவங்க அடிமையாக இருப்பார்கள், அல்லது அவர்களுடைய பழைய சன்ஸ்காரத்துக்கு அடிமையாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து அவங்க வெளியில் வர வேண்டும் என்றால் திட சங்கல்பம் என்பது அவசியமாக இருக்கின்றது. பிரம்மா பாபா நாம் பார்த்துருக்கின்றோம். அவர் எப்பொழுதுமே என்ன சொல்லுகின்றார், இதை செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று தான் கூறுகின்றார். ஒருபொழுதும் அவர் நாளைக்கு என்று சொன்னதே கிடையாது. ஏனென்றால் இன்று தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய கிஃப்ட் ப்ரெசண்ட் என்று கூறுகின்றோம். நேற்று ஒரு கேன்சல்டு செக்கு தான், நாளைக்கு ஒரு மிஸ்ட்ரி தான், அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆக நம்ம கையில் இப்போ இருக்கிறது இன்றைய பொழுது தான். ஆக இன்றைய பொழுதில் நாம் திட சங்கல்பத்தின் மூலமாக சேமிப்பு கணக்கை அதிகரிக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரே நேரத்தில் பாருங்கள், 2 காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று பழசை நீக்க வேண்டியிருக்கு, ஒன்று புதுசாக கொண்டு வர வேண்டியிருக்கு. பாவங்களை அழிக்க வேண்டியிருக்கு, புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு ஜென்மத்துக்கு மட்டுமல்ல, 21 ஜென்மங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தையும் சரி, துவாபரயுக கலியுகத்தில் நம்மளுடைய பிரஜைகளாம இல்லாமல் பக்தர்களுக்கு கூட நாம் கொடுக்கக்கூடிய வள்ளல்களாக, வரதாத்தாவாக, வரதானங்களை வழங்கக்கூடிய வள்ளல்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம எவ்வளோ ஸ்டாக்கை இப்போ சேமிக்க வேண்டியது. அதுவும் ரொம்ப குறைந்த காலத்தில் ஒரு 100 ஆண்டுன்னு கூட நாம் எடுத்துக்கிட்டோம்னா சங்கமயத்தில் நாம் ஞானத்துக்கு எத்தனை ஆண்டு ஆகுது, இன்னும் எத்தனை ஆண்டு நாம் இருக்க போகின்றோம். ஆக சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு வினாடினுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள் தான் மகான் ஆத்மாக்களாக ஆகின்றார்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார். ஆகவே தான் நாம் எந்த ஒரு முயற்சியையும் கூட தொடர் முயற்சியாக கன்சிஸ்டண்டாக செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால், சஃபல்தா சிதாரா வெற்றி நட்சத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் பல விஷயங்களை ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் உலகமே அல்லது இந்த ட்ராமாவே எப்படின்னா அன்சர்டன் தான், குறிப்பிட்டதாக இருக்காது. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு ட்ராமாவாக இருப்பதை நாம் நன்றாகவே அறிவோம். ஏன்னா மாற்றம் ஒன்று தான், என்றுமே மாறாதது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் சத்தியத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் நம்ம கீழே இறங்கி தான் வந்தோம். இப்போ தான் நம்ம சங்கம யுகத்தில் புருஷோத்தம சங்கமயத்தில்
கீழிருந்து மேலான நிலைக்கு நம்ம போகின்றோம். அதனால தான் பாபா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பிரத்யக்ஷத்தாக்கு ஆதாரமாக இருக்கிறது திட சங்கல்பம். அதனால பிராமன் என்றாலே திட சங்கல்பதாரி. எப்போ சங்கல்பமே திடமாக இருக்குமோ அப்போ உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய பிஹேவியர் எல்லாமே என்ன ஆகிடும்? திடமானதாக ஆகிவிடும். நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை சாதித்து விடுவீர்கள். அந்த சாதனையை அடைவதற்கான வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி.